மத்திய கிழக்குடைய போர் முடிவுக்கு வந்திருக்கிறது. அமெரிக்கா வெற்றி பெற்றதா தோல்வி அடைந்திருக்கிறது. இந்த கடல்வெண்ணி கன்னி வெடிகளை முழுமையாக நீக்குவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று அமெரிக்காவின் தரப்பில் வைக்கப்பட்டது. இந்த நிலையில் 100 பில்லியன் அமெரிக்க டாலர்களை உடனடியாக கத்தர் வங்கியிலிருந்து அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் அல்லது விடுவிப்பு செய்ய வேண்டும். நேர்களே, இன்றைக்கு நாம பேச போறது மத்திய கிழக்குடைய போர் முடிவுக்கு வந்திருக்கிறது. அமெரிக்கா வெற்றி பெற்றதா தோல்வி அடைந்திருக்கிறது. சுருக்கமாக சொன்னால் அமெரிக்கா தோல்வி அடைந்திருக்கிறது. ஆனாலும் கீழே விழுந்து மீசையில் மண்ணுட்ட கதையாக இந்த அக்ரிமெண்ட் முடிந்ததாக நேற்று உலகத்தில் ஆக்சியோஸுடைய நியூஸ் ரிப்போர்ட், ஃபினான்சியல் டைம்ஸ் ரிப்போர்ட், நியூயார்க் டைம்ஸ், இந்த மூன்றுடைய ரிப்போர்ட்டும் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். போர் முடிவுக்கு வந்தது. போர் முடிவுக்கு வந்ததுனால பல செய்திகள் வெளியாகி இருப்பதாக ஆக்சியோஸ் தனது செய்தியிலே தெளிவாக செய்தி வெளியிட்டிருந்தது. அதேபோல் நியூயார்க் டைம்ஸ் யுரேனியத்தை கடத்துவதற்கு அதனுடைய இறுதி முயற்சி எடுப்பதற்கு இன்னும் சில காலங்கள் தேவை என்ற அடிப்படையில் நியூயார்க் டைம்ஸ் செய்தியை வெளியிட்டிருந்தது. மூன்றாவதாக ஃபினான்சியல் டைம்ஸ் என்ன சொல்லுது என்று சொன்னால், இந்த பிரகடனம், இந்த ஒப்பந்தம் இஸ்லாமாபாத் பிரகடனம், பாகிஸ்தான் முன்னின்று நடத்தியதால் இதில் இஸ்லாமாபாத் ஒப்பந்தம் என்று அழைக்க வேண்டும் என்றும் இந்த மூன்று பேரும் தனித்தனியாக ஒரு கைச்சாத்திட்ட செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். இந்த போர் ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகுவை சம்மதிக்க வைப்பதற்கு கடுமையான பாடுபட்டதாகவும், இந்த ஒப்பந்தத்தில் சவுதி அரேபியா, துருக்கி, எகிப்து, பாகிஸ்தான் இவர்களெல்லாம் ஈடுபட்டார்கள் என்ற செய்தியை நாம் வெளியிட்டிருக்கிறோம். ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரை தொடர்ந்து இந்த போரை நடத்த வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்த போரினால் அணு ஆயுதங்கள் இல்லாத ஒரு தேசமாக அவர்களை மாற்றுவது மட்டும்தான் இஸ்ரேலுக்கு விருப்பம். அதை வழக்கம் போல அரபு நாடுகளை போன்று அமெரிக்காவினுடைய கைப்பாவையாக மாற்றிவிட என்னெல்லாமோ முயற்சி செய்து கடைசியில் அமெரிக்கா தோல்வி அடைந்திருக்கிறது. உங்களுக்கு நான் ரொம்ப விளக்கமாக சொல்லணும்னு தேவையில்லை. அமெரிக்கா எப்படியாவது போரை முடிவுக்கு கொண்டு வந்து தப்பிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இஸ்ரேல் கைவிடப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஆகவேதான் பெஞ்சமின் நெத்தானியாகு ஏற்றுக்கொண்டாலும் கூட இந்த ஒப்பந்தம் சிறிது காலத்திற்குத்தான், இது பெர்மனண்டாக இல்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் அவரை மசிய வைத்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த ஒப்பந்தத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட்டது? பாயிண்ட் நம்பர் 1. ஆனால் 2 செய்தி வந்திருக்குங்க. நான் 2 செய்தியுமே சொல்லிடுறேன். இந்த ஒப்பந்தத்தில் ஈரானுடைய கண்டிஷன் பாயிண்ட் நம்பர் 1, முழுமையாக அமெரிக்கா எங்கள் மீது விதித்த அந்த முற்றுகையை முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்கா தனது கோரிக்கையை வலியுறுத்தி இருப்பதாக அமெரிக்காவிடம் ஈரான் தனது கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறது. நீங்க ஹெர்முஸ்லேருந்து உடனடியாக வெளியேறிடணும், கப்பல்லாம் நிறுத்தக்கூடாது. இது பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, 47 வருஷம் அதுக்கு மேலும் அதற்கு பிறகும் ஏற்பட்ட பல தடைகள் இதையெல்லாம் முழுமையாக நீக்கி வணிகத்தில் எங்கள் நாட்டில் கிடைக்கும் இந்த குரூடை உலகத்தில் எல்லா பாகங்களிலும் கொண்டு விற்கப்படுவதற்கு எங்களுக்கு தடையில்லாத வர்த்தகம். மூன்றாவது, அமெரிக்க சார்பில் IRGC இந்த கடல்வெண்ணி கன்னி வெடிகளை முழுமையாக நீக்குவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று அமெரிக்காவின் தரப்பில் வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இஸ்ரேல் முழுமையாக தனித்து விடப்பட்டதாக, அதாவது கெப்ட் அலோன் என்ற ஒரு செய்தியும் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் மத்திய கிழக்கு நாடுகளின் மூலம் ஒரு பிராந்திய வல்லரசாக ஈரான் மாறி இருக்கிறது. அமெரிக்கா இதை ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்தி இந்த போரிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றிருக்கிறார்கள். அமெரிக்கா
இந்த போரை நிறுத்துவதற்கு அவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டார்கள். அமெரிக்க அதிபர் சொல்கிறார், நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம், நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று வழக்கம் போல் அமெரிக்க அதிபருடைய பிதற்றல். ஆனால் இப்பொழுது மிக முக்கியமாக 2 விஷயங்கள் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக முடிவாகவில்லை என்றாலும் 60 நாட்களுக்கு பின்புதான் இந்த ஒப்பந்தத்தினுடைய முழு சரத்துகளும் வெளியாகும். அதாவது 60 நாட்கள் ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் மட்டுமே. ஆனால் யுரேனியத்தை முழுமையாக விட்டுக் கொடுப்பது குறித்து பேச்சுவார்த்தைகள் இன்னும் நிறைவு பெறவில்லை என்றும், அந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக தீர்வு வரும் வாய்ப்புகள் இன்னும் முடிவுக்கு வரும்போது தெரியும் என்றும் ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹவி அவர்கள் தெரிவித்திருப்பதையும், அப்படினால் இந்த ஒப்பந்தத்தில் அணு ஆயுதத்தை கைவிட்டு விட்டதாக சொல்வது பொய், அது உண்மை இல்லை. ஹெர்முஸ் வளைகுடா விவகாரத்தையும் நாம் எப்படித்தான் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அணு ஆயுதங்களை அவர்கள் கைவிட்டதாகவும் செய்திகள் இல்லை என்று ஈரானின் சார்பில் சொல்லப்படுகிறது. அணுசக்திகள் குறித்து தெளிவான முடிவுக்கு அமெரிக்கா இதுவரை வர முடியாதது என்பதுதான் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய தோல்வியாக இருப்பதாக சர்வதேச ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தம் குறித்து அமெரிக்காவினுடைய ரிபப்ளிக்கன் பார்ட்டியினுடைய முன்னாள் பொறுப்பாளர், அமைச்சரவையில் இருக்கும் மைக் பாம்பி அவர்கள் தனது அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள். அது கடும்போக்காளர்களுடைய பாயிண்ட் தானே. மைக் பாம்பி அதிருப்தியை தெரிவித்தாலும் நீங்க பாருங்க, இத்தனை நாட்களாக, இத்தனை மாதங்களாக போரிட்டும் 90 நாட்கள் ஆகிவிட்டது. இன்னும் நாளை ஒரு 2 நாட்கள் கழித்து போர் 90 நாட்களாக கேவலப்பட்டு போயிடும். ஆக குடியரசுக் கட்சியில் சில கடும்போக்குவாதிகள், மைக் பாம்பி போன்றவர்கள் நிலைத்தன்மை இல்லாமல் பேசுகிறார்கள். ஆனால் இந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் சார்பில் இஸ்மாயில் பாகவி இந்த கருத்தை சொன்னாலும் அது நிலைவு பெறவில்லை. ஒவ்வொரு ஐரோப்பிய ஒன்றியம், ஆனால் இது குறித்து EU, பிரான்ஸ் இருக்கிறது, ஜெர்மனி இருக்கிறது, இத்தாலி இருக்கிறது, ஸ்பெயின் மற்றும் இங்கிலாந்து, எல்லா நாடுகளுமே எந்த கருத்தையும் தெரிவிக்க இல்லாமல் அவர்கள் ஒரு மௌனமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக ஈரான் பிராந்திய வல்லரசாக உருப்பெற்றிருக்கிற நிலையில் ஈரானை மேவி போவதுதான் தனக்கு நன்மை அளிக்கும் என்று அவர்கள் உறுதியாக நம்பியிருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த விவகாரம் தொடர்பாக எந்த ஒரு கருத்தும் வெளியிடப்படாமல், முழுமை பெறாமல், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையான அந்த போர் முடிவடைந்தது என்ற கருத்தில் பல குழப்பங்கள் இருக்கிறது என்பதுதான் நாம் பார்த்துக்கொள்ள நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தில் ஒரு சரத்தாக சொல்லப்படுகிறது, ஹெர்முஸ் வளைகுடாவில் சுங்க கட்டணம் வசூலிப்பதை ஈரான் முழுமையாக விட வேண்டும் என்றும், அதே சமயம் ஈரான் உலக நாடுகள் முழுவதும் தொடர்ந்து எண்ணெய் வர்த்தகத்தை செய்யலாம் என்றும், அதே நேரம் ஹெர்முஸ் வளைகுடாவினுடைய முழு அதிகாரமும், த டெரிட்டோரியல் பவுண்டரி, அவர்களுடைய கடலாதிக்கத்தினுடைய அந்த உரிமைகள் முழுவதும், இன்டகிரேட் சாவரினிட்டி, ஒருமைப்பாடு, இறையாண்மை, ரைட்ஸ் எல்லாமே ஜலசந்தியின அவர்கள் கிட்டத்தான் இருக்கும் என்றும், ஈரான் கைவசம்தான் இருக்கும் என்ற செய்திகளும் நாம் பார்க்க முடிகிறது. சர்வதேச அளவில் இவர்களுடைய பொருளாதார தடைகளை நீக்கியது உலகின் பெரிய வல்லமை கொண்ட நாடாக அவர்கள் மாறலாம். சுங்க கட்டண விவகாரத்தில் மற்றொரு செய்தி சொல்கிறது, இன்னும் முழுமை பெறவில்லை, அதற்கான தீர்வு எட்டப்படவில்லை என்றும், அணுசக்தி ஒப்பந்தங்கள் குறித்து இன்னும் முழுமை பெறவில்லை என்றும், இது 60 நாட்களுக்கு பின்புதான் தெரிய வரும் என்றும் ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹவியினுடைய பேச்சை உறுதி செய்கிறது. ஆனால் ஈரான் கை ஓங்கி இருப்பது என்பது உண்மைதான். அமெரிக்க குடியரசுக் கட்சிகளுடைய இந்த மோதல், இந்த கருத்துருவாக்கம் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி விடாது என்றும், பரஸ்பரம் பிராந்திய நாடுகள் மோதிக்கொள்ளும் நடைமுறைகள் தடை ஏற்பட்டிருப்பதாகவும், ஹெர்முஸ் விவகாரத்தில் ஈரான் பிடிவாதம் பிடித்து வெற்றி பெற்று உள்ளதாகவும் மற்றொரு செய்தி தெரிவிக்கிறது. அப்ப அமெரிக்கா எல்லாவற்றையும் கைவிட்டு விட்டார்களா? நமக்கு புரியவில்லை. ஹெர்முஸில் கட்டணத்தை குறைத்து விட்டார்களா? அதுவும் தெரியவில்லை.
நாளொன்றுக்கு 36 கப்பல்களுக்கு மேல் அனுமதி இல்லை என்று அமெரிக்காவுக்கு சாட்டடி கொடுத்து விட்டார்கள். அதிலும் நாங்கள் தான் வசூல் செய்வோம் என்று சொல்லிவிட்டார்கள். இப்போதைய ஒப்பந்தம் கட்டணமில்லை என்று வந்தாலும் பிடிவாதமாக அதை விட்டு கொடுக்க தயார் இல்லை என்றும் 4 விஷயங்க. முதலாவது வித்தியாசம், அணு ஆயுத துகள்கள் ஸ்டாக் பைல்ஸ் என்ரீச் செய்யப்பட்ட 453 கிலோகிராத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம். ரெண்டாவது, ஹெர்மூஸில் வசூலிப்பது எங்களுக்குத்தான் உரிமை இருக்கிறது. மூன்றாவது, முடக்கப்பட்டிருக்கக்கூடிய 100 பில்லியன் அமெரிக்க டாலர்களை உடனடியாக கத்தர் வங்கியிலிருந்து அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் அல்லது விடுவிப்பு செய்ய வேண்டும். பிளாக் கேட்ஸை நீக்க வேண்டும். ஐந்தாவது, வர்த்தக தடை இல்லாமல். இவ்வளவுதான் உங்களோட கோரிக்கை. இதில் அமெரிக்கா 13,000 குண்டுகளை வைத்துக்கொண்டு அவர்கள் செய்யாமல் செய்து விடுவார்கள் என்று இஸ்ரேலுக்காக அஞ்சுகிறது. அதை விட்டு கொடுக்க முடியாது. இது இறையாண்மை கொண்ட ஒவ்வொரு தேசமும் தனக்காக வைத்திருக்க வேண்டிய ஒரு ரைட்ஸ் என வாதிடுகிறது. ஹெர்மூஸ் அந்த கடலாதிக்க எல்லையில் நாட்டிக்கல் மைல்களுக்கு ஒப்பேற்பட்டு 18 கடல் மைல்களுக்கு உள்ளே தான் இருக்கிறது, எங்களுக்குத்தான் என்று அவர்கள் நியாயமாக யூஎன் கன்வென்ஷனல் ஆக்டின் படி அவர்கள் வலிமையாக கூறுகிறார்கள். மூன்றாவது, முடக்கப்பட்ட பணம். நான்காவது, நிச்சயமற்ற நிலையில் இருக்கும் வியாபார தடைகளை நீக்கி நிரந்தர வியாபார உறுதி. ஐந்தாவது, நினைத்த போதெல்லாம் ஹிஸ்புல்லாவை தாக்குகிறோம் என லெபனானில் பொதுமக்களை 10 லட்சத்திற்கு மேல் மக்களை வெளியேற்றிய இஸ்ரேலுடைய அடாவடித்தனத்தை பெர்மனண்டாக நிறுத்துவது. இதையெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் என்று இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அதற்கு பின்னால் இந்த பாலிஸ்டிக்ஸ் மிசைல் குறித்து எந்த கருத்தும் பேச மறுத்து விட்டார்கள். அதெல்லாம் முதல்ல வச்சாங்க, பாலிஸ்டிக் தடை செய்யக்கூடாதுன்னு. அதெல்லாம் பேசவே முடியாது. இப்போ அவங்க 2 விஷயத்தில் உறுதியாக இருக்கிறார்கள். ஒன்று அணு ஆயுத விஷயங்கள், இரண்டாவது விவகாரம் ஹெர்மூஸ். இந்த 2 விஷயமும் என்ன நடக்குன்னு தெரியல. இந்த 2ம் பெரும் தடையாக இருக்க வேண்டும். மற்றொரு செய்தியில், அமெரிக்கா அவர்களுடைய பணத்தை விடுவிப்பு செய்வதற்கு அவர்கள் முயலவில்லை என்ற ஒரு செய்தியும் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையிலே 60 நாட்கள் ஒரு டெம்பரவரியாக இந்த சீஸ்ஃபயர் அமலுக்கு வந்தாலும் இந்த இடைப்பட்ட டெம்பரவரியிலே தன்னை முழுமையாக தகுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரே திறன் வாய்ப்பு ஈரானுக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர அமெரிக்காவுக்கு கிடையாது. ஏன்னு சொன்னால், ஈரான் நாள் ஒன்றுக்கு 200 ட்ரோன்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு போர் தாகம் தான் இருக்கிறது. இன்னும் போர் செய்ய வேண்டும், இன்னும் போர் செய்ய வேண்டும், அமெரிக்கா இஸ்ரேல்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்றுதான் IRGC அங்கே விரும்புகிறது. முஜிதபா கமேனி அவர்கள் அதைத்தான் விரும்புவதாகவும், கடைசி வரைக்கும் இறுதி போர் அமெரிக்காவோடு எந்த விதத்திலும் நிர்பந்தத்துக்கு சாய்ந்து விடக்கூடாது என்பதில் தான் இந்த ஒப்பந்தத்தில் இழுபறி. ஆனால் சில யூடியூபர்ஸ், சில செய்தியேடுகள் ஒப்பந்தம் முழுமை பெற்றுகிறது, போர் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும், இப்பொழுது போர் நிறுத்தம் என்பது அண்டர் த சீஸ்ஃபயர், இட்ஸ் எ டெம்பரரி சீஸ்ஃபயர். இதற்கிடையிலே ஹெர்மூஸில் உளவு பார்த்த இஸ்ரேலுடைய ட்ரோன் அல்லது ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய F-6 ஃப்ளைட் 42 சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதனால் அமெரிக்கா உள்ளே நுழைவதற்கு அச்சப்பட்டு கேவலப்பட்டு விடக்கூடாது என்று இப்பொழுது கப்பல்களின் மூலம், பிளாக்கெட்டின் மூலம் அச்சுறுத்துகிறார்கள். அமெரிக்காவுக்கு நாள் ஒன்றுக்கு இந்த முற்றுகையால் 2,000 கோடி 20,000 கோடி செலவாகணும். அதை அவர்கள் தவிர்ப்பதற்கு ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு பிரச்சனை. அமெரிக்க அதிபர் தன்னை ஒரு புத்திசாலி என்றும், நான் புத்திசாலி அல்ல, ஒரு டிக்டேட்டர்ஷிப், ஒரு புத்திசாலியான ஒரு சர்வாதிகாரி என்றும் தன்னை புகழ்ந்திருக்கிறார். அமெரிக்க முற்றுகையை இன்னும் தொடர இயலாத காலத்தில் அவர்களுக்கு பெரும் சிக்கல் காணப்படுகிறது. ஈரான் எந்த நிலையிலும் அணு ஆயுதங்கள் நிலைகளை பற்றி பேச முடிந்ததை தவிர வேறெந்த சாதனையும் ஈரானுடைய அணு ஆயுத நிலைகளை மற்றும் அவர்கள் சாதிக்க முடியவில்லை அமெரிக்காவால். ஒபாமாவை விட தங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு ஒப்பந்தம் இருக்கப்பட வேண்டும். ஒபாமா ஏற்கனவே 15 ஆண்டுகள் வரைக்கும் போட்டிருந்தார். இப்பொழுது இவர்களை 5 ஆண்டுகள் மட்டும்தான் சொல்லப்படுகிறது. அமெரிக்க அதிபர் 20 வருஷம் வரை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட இன்றைக்கு இஸ்ரேலிருந்து வந்த தகவல்கள் என்ன சொல்கிறது என்றால், அணு ஆயுதங்கள் இருக்கவே கூடாது என்ற நிலை போக, அணு ஆயுதங்களால் எங்களுக்கு பாதிப்பு வந்துவிடக்கூடாது, அதாவது என்ரிச் செய்யப்பட்ட
இந்த அஹ், துகள்களால் மீண்டும் அவர்கள் அணுகுண்டை செய்துவிடக்கூடாது என அலறுகிறார்கள். அவர்களிடத்தில் இருக்கிற ஆயுதங்களை பற்றியெல்லாம் யாரும் பேசுவதற்கு தயாராக இல்லை. இந்த நிலையில் ஃபினான்சியல் எக்ஸ்பிரஸ், நியூயார்க் டைம்ஸ் மற்றும் ஆக்சியோஸ் ரிப்போர்ட், இந்த 3 பேரும் போட்ட செய்தி ஒரு பரபரப்பான செய்தி தான். ஆனால் உண்மையிலேயே நிலைத்தன்மை கொன்று அவைகள் ஒரு அத்தன்டிசிட்டியோடு வெளியே வந்தால் மட்டும்தான் ஒப்பந்தம் நிறைவேறி இருக்கிறதா என்பதை நாம் கூற முடியும். ஆனால் நேற்றைக்கு ஒப்பந்தம் முடிவுக்கு வருகிறது. போர் நிறுத்தம் ஒரு 60 நாளுக்கு கொண்டு போயிடுவாங்க, அதில் எந்த குறையும் இருக்காது. ஆனால் அந்த போர் நிறுத்தத்திற்கு பிறகு அது உண்மையிலேயே அணுசக்தி, வருங்காலத்தில் செறிவூட்டப்பட்ட சென்ட்ரிஃபியூஸ் செய்யப்பட்ட இந்த அணு துகள்களை அவர்கள் அணுகுண்டுகளாக மாற்ற முடியுமா? ஹெர்மூஸில் கட்டணங்கள் வசூலிக்கிறார்களா? தடை செய்யப்பட்ட வர்த்தகமும் பணமும் விடுவிக்கப்படுமா? லெபனானில் தாக்குதல் மௌனிக்கப்படுமா? இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. இதெல்லாம் சரியான மட்டும்தான் இந்த ஒப்பந்தம் முழுமை பெற்றிருக்கிறது என்று சொல்லும். ஆனால் ஒன்று, எந்த நிலையிலும் அணுசக்தியினுடைய உரிமைகளையும் ஹெர்மூஸுடைய உரிமைகளையும் அவர்கள் விட்டுக் கொடுக்க போவதில்லை. அமெரிக்கா எப்படியாவது தொலைந்து போகட்டும் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். காரணம், அமெரிக்காவிற்கு யூரோப் யூனியனிலிருந்தோ யாரும் சப்போர்ட் இல்லை. அமெரிக்காவுக்கு பணத்தை கொடுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. அப்படி என்றால் நாம் எதற்காக இங்கே ஒரு போராட வேண்டும் என்ற நிலையும் தாண்டி பிராந்திய வல்லரசாக மாறியது மட்டுமில்லாமல் அடுத்த கட்ட நகர்வுக்கு ஈரானோடு சேர்ந்து சக பங்காளிகளான கூட்டாளிகளான ரஷ்யா மற்றும் சீனா அவர்களுக்கு எல்லா விதங்களிலும் ஆயுதங்களை கொடுக்கிறார்கள். இதனுடைய தாக்கம் உக்ரைன் போரிலும் ஏற்படும். அமெரிக்கா தொடர்ந்து இந்த வரலாற்றில் மூக்குடைக்கப்பட்ட ஒரு தேசம் தற்போதும் தொடர்கிறது என்பதே இந்த செய்தியினுடைய பார்வை. மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு சந்திப்போம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.